உங்களுக்கு ஒரு கட்டத்தில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கனுடைய காலப்பகுதியில் அவருடைய அரசாங்கத்தில் இணைந்து கொள்வதற்கான வாய்ப்பு இருந்தது. அவர் எதிர்க்கட்சி உறுப்பினர்களையும் இணைத்துக் கொண்டு செயற்பட வேண்டும். உங்களோடும் தனிப்பட்ட ரீதியில் பேசியிருப்பார்கள் அரசாங்கத்தோடு வந்து இணைந்து கொள்ளுங்கள் என்று. ஆனால் நீங்கள் உள்ளிட்ட ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அப்போது அதை தவிர்த்ததற்கு பிரதான காரணம் மக்கள் எதிர்ப்பு இருக்கிறது இந்த அரசாங்கத்துக்கு. ஆமா, அவருடைய ரணில் விக்ரமசிங்க பொறுத்தவரை ஒரு நல்ல மனுஷன். அவர் வேலை செய்யக்கூடியவர், தீர்க்க தரிசனமான உள்ளவர். அந்த விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கூட அவர் சேர்த்து கொண்ட நபர்கள் அணி, அந்த அணியின் மூலம் அணியைத்தான் எதிராக இருந்தது. அதனாலதான் நாங்க அவரோட போகல. இல்லன்னா ஆனா அவரும் சஜித் பிரேமதாசவும் சேர்ந்திருக்கலாம். முயற்சி எடுக்கப்பட்டது. ஆனா 2 பேரும் விடாகண்டன் கொடாகண்டன் தான். நான் சொல்ல மாட்டேன் ரணில் விக்ரம் சஜித் பிரேமதாசன் மட்டும் சிறந்தவர் என்று சொல்ல முடியாது. அவரும் சில விட்டுக் கொடுப்புகளை செய்திருக்கலாம். விட்டுக் கொடுப்புகளை செய்திருந்தால் இன்று எங்களுடைய அரசாங்கத்தான் ஆட்சியிலே இருக்கும். அதன் மூலமாக மக்களுக்கு இன்று இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட ஒரு அரசாங்கத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு 2 பேருக்குமே இருக்கும். இப்பவும் காலம் கடந்து விடவில்லை. இவர்கள் 2 பேரும் இப்பொழுது ஒன்னா சேரணும். இப்ப சேர்ந்து என்ன பண்றது? அதே சரி, 5 வருஷங்கிறது ஒரு இது பிரச்சனை இல்லை தானே. 5 வருஷமா இருக்கலாம், 1 வருஷமா இருக்கலாம், 2 வருஷமா இருக்கலாம். ஒன்று சேர்ந்தால் உண்டு நன்மை. அது ஏதோ ஒரு வகையில நன்மை உண்டாகும். அதுக்கான வாய்ப்பு உருவாகும் இருக்கும், நிச்சயமாக இருக்கும். ஜனாதிபதி அனுர்குமார் கூறுகிறார் 2028 எம்முடைய ஆட்சியை தொடரும் என்று நாடாளுமன்றத்தில் கூறினார். எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை தானே. அனுரகுமார திசாநாயக்க ஆட்சியை நாங்க எதுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அவர் நல்லது செய்தால் அவருக்கு நல்ல நடக்கலாம். ஆனால் இந்த நாட்டிலே ஒரு ஸ்திரமான எதிர்க்கட்சி இருக்க வேண்டும். அந்த எதிர்க்கட்சியினுடைய பலம் குறைந்திருக்கின்றது என்றுதான் சொல்லலாம். ஏனென்றால் இன்றைக்கு 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை இன்று அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அவர்களுடைய பலம் இன்று அதிகரித்திருக்கின்றது. அதே போல எதிர்கட்சிகளும் கூறாக இருக்கின்றது. ஒரு தனிப்பட்ட எதிர்கட்சி இல்லையே இன்றைக்கு. 40 பேரை கொண்ட ஒரு தனிப்பட்ட எதிர்கட்சி இருக்கின்றது. மற்ற எல்லாம் கூறுகளாக இருக்கின்றது. ஆகவே எல்லாமே எல்லா நேரமும் ஒன்னா சேருவாங்கிற நிச்சயம் கிடையாது. தங்களுக்கு தனிப்பட்ட விஷயங்கள் இருக்கும் பொழுது வடகிழக்கில் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், முஸ்லிம் மக்கள் ஒரு தீர்மானம் எடுக்கலாம், மலையக கட்சிகள் ஒரு தீர்மானம் எடுக்கலாம். இப்படி எடுக்கும் பொழுது ஐக்கிய மக்கள் சக்தி தனிப்பட்டு இயங்குவதற்கான சந்தர்ப்பம் இல்லாமல் போய்விடும். ஆனால் ஒரு விஷயம் ஐக்கிய மக்கள் சக்தி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த முறை தேர்தலில் அதாவது ஜனாதிபதி தேர்தலிலே அதிகமான வாக்கு வாங்கியிருந்தாலும் அதற்கு பிறகு நடந்த பாராளுமன்ற தேர்தலிலே வாக்கு சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அது அவர்களுடைய அபேட்சகர்கள் சரியாக வேலை செய்யவில்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் எல்லா இடத்திலையும் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த சரிவு ஐக்கிய மக்கள் சக்திக்கு மிக மோசமான சரிவு என்று தான் சொல்லலாம். பாராளுமன்ற ஜனாதிபதி தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது